ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கல்யாணம் பார்க்க போகிறோம். கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம கிறிஷியா, நம்ம ஐஸ்வர்யா, மகா எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க கேப்பில் எனக்குன்னு யார் இருக்கா, நீங்கள் தானே இருக்கீங்கன்னு சொல்ல, உங்கள் பார்க்கும்போது கூட்டு குடும்பமாக இருக்கிறத பார்க்கும்போது சீக்கிரம் நானும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்கள் கண்ணா, கல்யாணம் பண்ணலாம், கடந்து வர பாதைகள் ரொம்ப கொடூரமாக இருக்கும்ப்பான்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ அட்வைஸ்ன்ற பேரில் அட்வைஸ் மேலேயே போலியே, அது மட்டும் இல்லைங்க, நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கசின் உண்மை தாங்க, எனக்கு தான் யாருமே இல்லையா அம்மாப்பான்னு, நீங்கள் தான் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசாதீங்க தம்பி, இது உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகலை தம்பி, வேற அளவு ஃபன்னாக இறங்குங்க, அதுதான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டாக பேசிட்டாரு, அதனால் எல்லாரும் சேர்ந்து ஃபீல் பண்ணிடுவோம் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி முடிச்சாலாம் போதுப்பா, கிளம்புங்கப்பா, சூர்யா வெறுப்பேற்றுவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. திடீர்னு ரூம்க்கு வராங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாரு, குட் நியூஸ்ன்னு சொல்கிறாரு. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால், நீ வந்துட்டு டிசைனர் கோர்ஸ் பண்ணணும்னு சொன்னல, வா என் கூட அமெரிக்காவுக்குன்னு சொல்லிட்டாங்க. பொசுக்குன்னு அமெரிக்காவுக்கு கூட்டு போகிறேங்க. நான் இது என்னடா கடலை முட்டாயா தூக்கிட்டு போகிறதுக்கு என்னடா நினச்சிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டியை நீ பிறா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிக்கிறாரு. கொந்தளிச்சா மட்டும் போத்தாதுப்பா, ஈகோவை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது மட்டும் பண்ண மாட்டேங்கிறீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிவா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவும் கூட்டு போயிட்டாரு. ரொம்ப நேரம் ஆகி வரலையேன்னு சொல்லிட்டு இவர் வாக்கிங் போகிறாரு. இப்படிலாம் நீங்கள் நடந்ததுன்னா சுகர் எப்படி வரும்ன்றேன், இப்படி டென்ஷனில் ஹை பிபி தான்ப்பா உனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பொண்டாட்டி மேலே அவ்வளோ லவ் இருக்குது, அதை சொன்னால் என்ன, ஊரில் முக்கால்வாசி பேர் அந்த ஈகோன்ற பேரை வச்சுக்கிட்டு பொண்டாட்டியை கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் லைஃபாக பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. அந்த ஈகோவை தூக்கி போடுங்க, பொண்டாட்டி மேலே லவ் வைங்க, அப்போ தான் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, தாத்தா பாட்டிக்கிட்ட போய் பேசுகிறாராம், எல்லார்ட்டையும் பேசுகிறாங்களாம். ஆனால் இவங்க கண்டிப்பாக போக வேண்டாங்க.